பெரும்பாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக சில நோய்களுக்கு இன்றளவும் மெடிசன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இருக்குது. இதற்கான ஒரு தேடல் உங்களில் நிறைய பேருக்கு. பார்க்கின்சன் டிசீஸ் பெரும்பாலும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. கடந்த 10 வருடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பார்த்துருக்கோம். சமீபமாக இப்போ ஒரு 3 வருடங்களாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்லி ஸ்டேஜ்லேயே வருது. அதை வந்து கரெக்டாக டயக்னோஸ் என்ன வருதுன்னா ஏர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. 30 வயதோ 35 வயதுலேயே நிறைய பேருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருந்தது. பொதுவாக எதனால் ஏற்படுது, அதாவது நம்ம உடலில் க்ரானிக்காக, ஸோ க்ரானிக் ப்ராக்ரஸிவ் ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். நியூராலஜிக்கல் டிஸார்டர்னால் நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு உடலில் நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள், நீங்கள் உணவில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, ஸோ வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இது இருக்கும். ஏன்னா கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஒரு மண்டலம் கழிச்சே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்க ஒர்க்கை அவங்க செஞ்சுக்கிட்டாலே போதும், எப்படி இருந்த ஒரு பர்சன் வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெரும்பாலும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக சில நோய்களுக்கு இன்றளவும் மெடிசன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இருக்குது. இதற்கான ஒரு தேடல் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இந்த தேடல் நம்ம எப்படி இருக்கும், முக்கியமாக பார்த்தோம்னா இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்புகளை வலிமையாக்குவதற்கும் முக்கியமாக நர்வ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூரான்ஸ், இந்த நியூரான்ஸில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் நம்ம உடலே மொத்தமாக மூமெண்ட்ஸே இல்லாத மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்க்கறது தான் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பெரும்பாலும் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. கடந்த 10 வருடங்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பார்த்துருக்கோம். சமீபமாக இப்போ ஒரு 3 வருடங்களாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்லி ஸ்டேஜ்லேயே வருது. அதை வந்து கரெக்டாக டயக்னோஸ் என்ன வருதுன்னா ஏர்லி ஆன்சென்ட் பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. 30 வயதோ 35 வயதுலேயே நிறைய பேருக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்துடுது. ஸோ இது பொதுவாக எதனால் ஏற்படுது, அதாவது நம்ம உடலில் க்ரானிக்காக, ஸோ க்ரானிக் ப்ராக்ரஸிவ் ஒரு நியூராலஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். நியூராலஜிக்கல் டிஸார்டர்னால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இதில் நம்ம பிரெயின், ஸோ பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வ் செல்ஸ், நியூரான்ஸ் அட்ரோஃபி அப்படின்ற கண்டிஷனோ, இல்லை அட்ரோஃபினா சுருக்கம் ஏற்படுறது, இல்லை இன்ஆக்டிவாக இருக்கிறது, இதனால் வரக்கூடியது தான். இதிலிருந்து செக்ரீட் ஆகக்கூடிய இந்த நியூரான்ஸ்லேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள், என்சைம்ஸ், முக்கியமாக டோபமைன் செக்ரீஷன் இல்லாமல் போகிறதுனால தான் உடல் முழுவதும் நமக்கு ஒரு மூமெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. இதில் முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய பதிவுகளில் வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோம். என்னென்னா ஃபுட்டு சாப்பிடவே முடியாது அவங்களால. பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பிளேட்டில் இருந்து ஃபுட்டு எடுத்து சாப்பிடக்கூட முடியாது. அப்படியே கை நடுக்கும், அப்படி இருக்கும். பிராடிகினீஷியா அப்படின்ற ஒரு கண்டிஷன், அதாவது மூமெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ஃபுட்டு எடுக்கிறாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வாய்க்குள்ளே நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க நேம் சொல்லி அவங்கள கூப்பிட்றீங்கன்னா அது கேட்கும், பட் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோவாக திரும்பி பார்ப்பாங்க. முக்கியமாக ட்ரெமர் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நார்மலாக உட்காந்துட்டு இருப்பாங்க, கை 2 கையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெமர், நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நடக்கவே முடியாது. ஒரு இடத்துல அவங்க உட்காரணும்னு நினச்சாலே ரொம்ப சிரமப்பட்டு டைம் எடுத்து தான் அப்படி ஸ்லோவாக உட்காருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். உடலில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு நடக்க முடியாத மாதிரி ஆகிறது நம்ம பார்க்குறதுக்கே ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். வாயை திறந்து ஃபுட் எடுக்க முடியல, ஃபுட்டை நல்லா என்னால் சியூ பண்ண முடியல, மென்று சாப்பிட முடியல, விழுங்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் காலையில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குறிப்பிட்ட மருந்து நான் எடுத்தேன்னா
ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது, திரும்பவும் அந்த டேப்லெட் போடணும், ஒரு 3 ஹவர்ஸ்க்கு எனக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு உடலில் நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள், நீங்கள் உணவில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன, ஸோ வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இது இருக்கும். ஏன்னா கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ ஒரு மண்டலம் கழிச்சே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்க ஒர்க்கை அவங்க செஞ்சுக்கிட்டாலே போதும், எப்படி இருந்த ஒரு பர்சன் எப்படி ஆக்டிவாக இருப்பார், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், அப்படியெல்லாம் ஒருத்தவங்களும் சொல்லும்போது, இப்போது இந்த டிசீஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மேம், இவ்வளோ வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் மூமெண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸ் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மூமெண்ட் வந்து வர ஆரம்பிக்கும், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்பீடாக வாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, ஃபுட் எடுத்து அவங்களே சாப்பிட்றாங்க. ஏன் அதுக்கப்புறம் திரும்ப பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் நல்லாவே இருக்காங்க. ஸோ இது என்னக்காக நம்ம சொல்லணும்னா, இந்த நியூராலஜிக்கல் டிஸார்டருக்கு, பார்க்கின்சன் டிசீஸ்க்கு சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது நேச்சுரலாக உங்களுக்கு நல்லாவே ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. இயற்கையான முறையில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் என்னன்றதை நான் சொல்கிறேன். டெய்லி கண்டிப்பாக ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. அதிலும் மகாநாராயண தைலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தது சிட்ராமுட்டி தைலம், அதாவது வாதம் தாங்க இந்த நோய்க்கு பொறுத்த வரைக்கும். இது வந்து சித்த மருத்துவத்தில் நடுக்கு வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தணும், வாத தோடத்தை சமநிலைப்படுத்துகிற மாதிரியான உணவுகள், மருந்துகள் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்னா, சிறுதானிய உணவுகள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடியதோ, வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது. குளிர்ந்த உணவுகளும் தவிர்த்துக்கணும். குளிர்ந்த நீரில் நீங்கள் வந்து குளிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போது டோட்டலாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு குளிர்ந்த தன்மை அப்படின்றதே ஆகாது. ஸோ ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிச்சுக்கோங்க. உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகமான உப்பு இல்லை காரம் சார்ந்த உணவுகள் எடுக்கிறதையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். முக்கியமாக உணவில் என்னென்ன சாப்பிட்லாம்னா, கீரை வகைகள். ஸோ முருங்கை கீரை ரொம்ப முக்கியங்க. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி கீரை வகைகளை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ நரம்புகளுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனில் இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே மனநிலையை வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிறது, ஸோ மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிறது, ஓவர் திங்கிங் இல்லாமல், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம ரெக்கவர் ஆக முடியும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. முக்கியமாக இதற்கான காயக்கருப்பு மருந்துகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பூனைக்காளி, முக்குனா ப்ரோனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டானிக்கல் நேம் இருந்து. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாமா மேம்? பூனைக்காளி நான் இங்கே வாங்கி சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்களே, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ பூனைக்காளியில் கருப்பை மருந்தும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்பெஷல் மெடிசனாக அது வந்து சுத்தி செய்து பாலில் நல்லா வேக வைத்து அது மேல் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உலர்த்தி அதை பதப்படுத்தி தான் நம்ம மெடிசனாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மருந்துகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதனோடு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பழைய மாதிரி நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய நடை, உங்களுடைய பேச்சு, அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பழைய மாதிரி வர ஆரம்பிக்கும். பட் இதற்கான ஒவ்வொருத்தருக்குமே அந்த கால அவகாசம்ன்றது தேவைப்படும். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மருத்துவம் அப்படின்னா இயற்கையாக சித்த மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.